போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரத்தில் சினிமா துறையினருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த கும்பலைச் சேர்ந்த பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நடிகை அஞ்சு கிருஷ்ணா உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வளசரவாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவிற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு தீவிர சோதனை காவல்துறையால் நடத்தப்பட்டது. அப்போது சந்தேகிக்கும்படி இருந்த நபரை காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர். அவரிடம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருந்துள்ளது. இதையடுத்து அதனை யாரிடம் வாங்கினார் என்று விசாரித்த போது அவர் நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பதும் கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ்குமாரிடம் வாங்கியதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் நடிகைகள், சினிமா ஊழியர்கள் என பலரும் அவரிடம் வாங்கிச் சென்றது தெரிய வந்துள்ளது. அவர்கள் குறித்து கேட்டபோது ஓம் வெள்ளிமலை படத்தில் நடித்த அஞ்சு கிருஷ்ணன் போதைப் பொருள் வாங்கிச் சென்றதாக கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த போலீசார் அஞ்சு கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தினர். இதில் அவர் ஓம் வெள்ளிமலை படத்தில் நடித்ததும் மலையாளத்தில் தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் நடித்து பிரபலமானதும் தெரிய வந்தது. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இதேபோல் பல திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்த வின்சி என்ற நிவேதா மற்றும் பெரிய பணிச்சேரி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா, காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த யஷ்வந்த், மேற்கு மாம்பழம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம், கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த அல்பின்சா, மண்ணடியைச் சேர்ந்த தமீம் நிஷ்வான் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமின், ஓஜி கஞ்சா, ஸ்மோக்கிங் பாங், LSD ஸ்டாம்ப், 6 ஐபோன் உட்பட 15 செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சினிமா நடிகை ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.